ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 3 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வந்து எங்கே கவர் ஆகும், ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 8th புக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கு சம்ஸு ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கலந்து எல்லா மாடல்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸுக்கு வந்து நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போதும், எல்லா மாடலுமே வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது அதில் பார்ட் 3ல ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் எவ்வளோ ஆண்டுகள்னு பார்த்தோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிற மாடல் வந்து பார்த்துட்டோம். இப்போ பியோடைய வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ கேட்குறாங்க, ஆரோட வேல்யூ கேட்குறாங்க, அப்படி இல்லைனா 2 டோட்டல் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அசல் பியோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஓகே, n = 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து 4% கொடுத்துருக்காங்க. ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஆகிறது அப்படின்னாலே என்னது ஏ டோட்டல் வேல்யூ தான் வந்து 2028. அப்படி இல்லைனாலும் ரூபாயில் இருந்துச்சுனாலே ஒன்று வந்து டோட்டல் வேல்யூவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அசலாக இருக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே அசல் தான் கேட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது அசலாக இருக்காது. அப்போ என்னவாக இருக்கும், டோட்டல் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா நமக்கு என்னது, A = P × 1 + R/100 இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 2028 கொடுத்துருக்காங்க. P தான் நம்மளை கேட்டிருக்காங்க. 1 + ஆரோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. /100 என்னோட வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? இதை அடிக்க முடிஞ்சு அடிச்சிடலாமா? 2 4 52 திருப்பி 2 25 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 2028 P × 1 + மேலே 1/25 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், இதை குறுக்கு பெருக்கல் பண்ணி இதை வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ 25 25 25 + 1 26. அப்போ இங்கே என்ன இருக்கும், 26/25 இருக்கும், ² இருக்கும். இங்கே 2028ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 2028 P × 2 முறை எழுதணுமா, இந்த ஸ்கொயர் இருக்குதுன்னா 2 முறை எழுதணும்னு அர்த்தம். அப்போ 26/25 2 முறை வந்து நம்ம எழுத போகிறோம். இப்போ நமக்கு என்ன பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே 26/25ன்றது இந்த பக்கம் போச்சுன்னா ஆகும் 25/26 அப்படியே விட்டு தலைகீழாக மாறுங்களா. ஸோ அப்போது 2028 × 25 × 25 /26 × 26ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா, = P. ஓகே, கீழே இருக்கிறது எல்லாமே மேலே போய்டும், மேலே இருக்கிறது எல்லாமே கீழே வந்துடும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது. இப்போ பியோட வேலையை நம்ம இதை அடிச்சு போட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2ஆம் வாய்ப்பால் அடித்தோம் அப்படின்னாலே நமக்கு என்ன வரும், 4 2 8 1 2 3 2 6 திரும்ப 4ல் முடியுது. அப்போ 2ஆம் வாய்ப்பால் அடிபடும். I2 10 0 7 2 14 13 2 வரும். ஓகேங்களா? 13 13 39 13 பார்த்தீங்கன்னா 507 வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 13 13 3 13 வந்து நமக்கு வந்து 39 வரும். அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு, P வந்து 25 × 25 × 3. ஸோ 25 25 நமக்கு வந்து 600. ஸோ அப்போது 25 25 625 × 3 வருங்களா. ஸோ அப்போ 625 × 3 நமக்கு என்ன வரும், 3 15 5 மீதி 1 3 2 6 1 7 6 3 18. அப்போ பியோட வேல்யூ 1875 ரூபாய் அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஆரோட வேல்யூ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மாடலில் வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம 2 இதுவாக வந்து போடலாம், 2 மாடலில் போடலாம். பர்சன்டேஜ் மெத்தட்லேயும் போடலாம், இந்த கூட்டு வட்டி மெத்தட்லேயும் போடலாம். ஸோ பர்சன்டேஜ் டாபிக் முடிச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதை கற்றுக்குங்க. பர்சன்டேஜ் டாபிக் அப்போ உங்களுக்கு நல்லா டீப்பாக வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ ஒன்றில் இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 70,000 வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அதோடைய மதிப்பு வந்து நான் குறைஞ்சிட்டே வருதான். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, கான்செப்ட் என்னென்னா
நம்ம கூட்டோடியில வட்டி குடுத்தாங்களாவே 100 கூட நம்ம கூடி தானே போடுவோம். ஸோ, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 5ன்னு குடுக்குறாங்கன்னா, 105/100ன்னு போடுவோம். அதே தாங்க இங்க. குறைகிறது அப்டின்னா, நம்ம 4 வந்து 100லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 96 வருங்களா? 96/100ன்னு போடணும். அதிகரிக்கிறது அப்டின்னு போட்டாங்கன்னா, எப்பயும் போல அந்த 4 கூட 100 கூட 4 வந்து கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ, இங்க குறைகிறதுன்றதுனால 100லேருந்து 4 மைனஸ் பண்றோம். இன்கேஸ் இங்க அதிகரிக்கிறதுன்னு குடுத்தாங்கன்னா, 100 கூட 4 வந்து கூட்ட போறோம். அப்போ 100 கூட தான் குறைகிறது அப்டின்னு சொன்னா, நம்ம மைனஸ் பண்ண போறோம். அதிகரிக்கிறதுனா ப்ளஸ்ஸு குறைகிறதுனா மைனஸ் வந்து பண்ணி போட போறோம். அவ்வளோதாங்க. இது வந்து பெர்சன்டேஜ் மெத்தட்ல இப்படி போட போறோம். ஓகேங்களா? ஸோ, அப்போ ஃபர்ஸ்ட்டு நான் பெர்சன்டேஜ் மெத்தட் சொல்லிக் குடுக்குறேன். அதுக்கப்புறமா பாருங்க. ஸோ, இப்போ ரூ. 70,000 இருந்துச்சுங்களா? ஸோ, அந்த 70,000த்துல எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுருவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ, 70,000த்துலேருந்து தான் நமக்கு என்ன ஆகுது? ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது. எவ்வளோ குறையுதா? 4% குறையுதா? 4% குறையுதுன்னா நான் சொன்னேன், 4 வந்து 100லேருந்து மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 100ல் 4 போச்சுன்னா என்ன வரும்? 96/100 96/100. ஏன்னா 2 வருஷம் குடுத்துருக்காங்களா இங்க. அதனால நம்பர் 2 டைம்ஸ் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ, அப்போ அதனுடைய தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இப்போ இதான் வந்து அதோட தற்போதைய மதிப்பு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருந்துச்சுன்னா, அந்த 2 வருஷமா வந்து என்ன ஆகுதாம்? குறைஞ்சுட்டே வருதாம். ஓகேங்களா? ஸோ, 4% 4% குறைஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா, அதுதான் தற்போதைய மதிப்பா இருக்கும். ஸோ, இப்போ இத சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டோம்னா, நமக்கு வந்து ஆன்ஸர் வந்துரும். ஓகேங்களா? ஸோ, அப்படி இல்ல. இப்போ ஃபார்முலா மெத்தட்ல நான் போடுறேன்னா, ஜெனரல் ஃபார்முலா நமக்கு A P × 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு பார்த்தோமா? ஸோ, இங்க குறைகிறதுன்னு வரதுனால, இங்க வந்து நான் என்ன மைனஸ் வரும். ஓகேங்களா? குறைகிறதுனா தேய்மானம் அடையுது. இப்போ ஒரு வண்டிய வந்து நம்ம பயன்படுத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? அது வந்து தேய்மானம் ஆயிடும். ஸோ, இப்போ நான் ஒரு வண்டி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம கரண்ட்டா என்னது 26 இப்போ 2022 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த வண்டிய வந்து வாங்குனேன். ஓகேங்களா? ஒரு ரூ. 70,000க்கு வாங்குனேன் அப்டின்னா, இப்போ 2026ல எனக்கு அதே விலை தான் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நான் அத வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால அதுக்கு தேய்மானம் இருந்திருக்கும். ஸோ, அதனால அதோட ரேட் என்னவா இருக்கும்? நமக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ, அதே கான்செப்ட் தான். ஸோ, அப்போ தேய்மானம் வரும்போது குறையுது அப்டின்னா, இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணுவோம். ப்ளஸ்ஸுக்கு பதிலு. அதே இப்போ மக்கள் தொகையெல்லாம் சம்ஸ் குடுத்தாங்கன்னா, மக்கள் தொகை ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் தான் ஆகும். குறையாது. அப்ப அந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ளஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ, குறையிறது அப்டின்னா, இங்க வந்து ப்ளஸ் போடணும், மைனஸ் பண்ணணும். அதிகரிக்குது அப்டின்னா ப்ளஸ் போடணும். ஸோ, இப்ப இங்க வண்டின்றது நமக்கு என்னது? தேய்மானம் தான் அடைய போகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் தான் போடணும். அப்போ 1/100 இங்க வந்து நடுவுல வந்து மைனஸ் போடுறோம். ஓகேங்களா? ஸோ, சேம் ஏவோட வேல்யூ என்ன குடுத்துருக்காங்க? 70,000 குடுத்துருக்காங்களா? அத அப்படியே எழுதுங்க. பியோட வேல்யூ அதான் தற்போதைய மதிப்பு அதுதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ, பி தற்போதைய மதிப்பு கேட்குறாங்க. 1 மைனஸ் ஆர் என்ன நமக்கு 4/100 ஹோல் பவர் என். என் வந்து 2 வருஷம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதே தான் போட போறோம். அப்ப 70,000 பி இன்ட்டு 100 மைனஸ் 4 என்ன வரும்? 96 வருமா? 96/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ, அப்ப இது என்ன வரும்? 70,000 பி இன்ட்டு 96/100 இன்ட்டு 96/100 சொல்லிட்டு வருங்களா? ஸோ, அப்ப பியோட வேல்யூ மட்டும் வேணும்னா, ஸோ இதே தானே வரும். சாரி. சரிங்க. இது ஏவோட வேல்யூ கிடையாது. 70,000ன்றது 2 ஆண்டுகளுக்கு முன் ரூ. 70,000 இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதனுடைய அசல் விலை, உண்மையான விலை தான் குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப இங்க தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 70,000 போட்டுக்கணும். அப்ப இது வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ, இது இங்க வந்து ஏ தான் இருக்கணும். இது வந்து ஏ தான். இங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த பியோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு குடுத்துருக்காங்க? 70,000 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, இதே தான் இங்கேயும் வரப்போகுது. இத நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்ட்டா வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ, ஒண்ணும் இல்ல. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இது வந்து ஏ ஓட வேல்யூ கிடையாது. ஏன்னா ஆக இருந்ததுன்னு தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 70,000 வந்துச்சாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அது என்ன ஆகுதாம் கம்மியாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அப்படியே நம்ம வந்து போடுறோம். அது பியோட வேல்யூவா எடுத்துட்டு நம்ம வந்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இங்கேயே நான் அடிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்டெப் வருதுன்னா இப்படியே நம்ம வந்து பெர்சன்டேஜ் மெத்தட்ல ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 4 0 இருக்கா? 1 2 3 4 0 வந்து கேன்சல். அப்ப மீதி 96 × 96 × 7 தான் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 96 × 96 வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 6 36க்கு 6 மீதி 3. 6 9 54 54 ஒரு 3 57. திருப்பி 6 9 54க்கு 4 மீதி 5 9 9 81 81 ஒரு 5 86. அப்ப 6 7 4 11க்கு 1 மீதி 1 6 6 11 12க்கு 2 மீதி 1 8 1 9. சரி 9000 இப்ப 96 96 பண்ணா 9216 இன்ட்டு 7 பண்ண போறோம். ஓகேங்களா? 6 42க்கு 2 மீதி 4 7 1 7 7 ஒரு 4 11க்கு 1 மீதி 1 7 2 14 15 1
அப்புறம் 9 63 63 1 64. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வருது 606. டோட்டலாக வந்து எவ்வளோ வருது தற்போதைய மதிப்பு அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன வந்துச்சு 64,512 ரூபாய். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது சிம்பிளி பண்ணாலும் அதே தான் ஆன்சர். ஸோ ஈஸியாக நீங்கள் பர்சன்டேஜ் மெத்தடில் ஒரே ஸ்டெப்பில் வந்து போட்டு போயிடலாம். ஸோ 70,000 இருந்ததா 4% வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்றது வந்து போட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும் இந்த குன்றியும்ன்றதை நல்லா வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. அது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பின் அதன் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம 2 மெத்தடில் வந்து போடலாம். இதுலேயும் பர்சன்டேஜ் மெத்தட்லேயும் போடலாம், அதே மாதிரி கூட்டு வட்டி மெத்தட்லேயும் போடலாம். பர்சன்டேஜ் மெத்தட் போட்டால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கூட்டு வட்டி மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அந்த A is equal to P into 1 plus R/100 ஹோல் பவர் n ஃபார்முலாவில் வளர்ச்சின்ற இடத்துல ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி வளர்ச்சி குன்றுது அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். குறையுதுன்றதுல நம்ம வந்து அந்த மைனஸ் போட்டு போடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே போட்டோம்ல 1 மைனஸ் R/100 சொல்லிட்டு இப்போ வளர்ச்சின்ற இடத்துலலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். குறையுது அப்படின்ற இடத்துல இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி தனித்தனியாக கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதில் பர்சன்டேஜ் மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுது. அப்போ வளர்ச்சினா 5% வளர்ச்சி என்னும் போது 100 கூட 5 கூட்டிக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி கூட்டினா 8 வந்து மைனஸ் பண்ணிக்கணும் 100லேருந்து. அடுத்து மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சினா 100 கூட 10 கூட்டிக்கு போகிறோம். ஓகேங்களா? அதன் எண்ணிக்கை ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்துச்சா 10,000 இருந்துச்சான். அப்போனா 3 மணி நேரத்துக்கு பின்னாடி அதனுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா இப்போ ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்துச்சு நமக்கு 10,000. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் என்ன ஆச்சு 5% வளர்ச்சி. அப்போ 105/100ன்னு போட போகிறோம். ஏன்னா 100 கூட 5 கூட்டிக்கணும். அடுத்து ரெண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி வந்து குன்றுது. அப்போ 100ல் வந்து 8 போச்சு அப்படின்னா நமக்கு என்னது 92/100 வரும். அடுத்தது மூணாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி. அப்போ 110/100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 0க்கு இந்த 4 0 அடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சு இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடுங்க. மீதி இங்கே 10 இருக்கும். இங்கே 92க்கு ரெண்டாவது வாய்ப்பால் அடிக்கலாமா 5 2 10 4 2 8 மீதி 1 6 2 12. அப்போ மீதி என்ன இருக்குது மேலே 105 இருக்குது இன்ட்டு 46 இன்ட்டு 11 டிவைடட் பை 5ன்னு இருக்குது. ஸோ இது அஞ்சாவது வாய்ப்பால் அடிக்கலாமா 1 5 5 2 5 10 1 5 5. இப்போ பேலன்ஸ் நமக்கு 21 இன்ட்டு 46 இன்ட்டு 11ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். இப்போ 46 இன்ட்டு 11 ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ அப்படியே 46 வரும். அப்படிப்பட்ட 6 10 0 மீதி 506ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? 506 இன்ட்டு 21 மல்டிபிள் பண்ணோன்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 6 2 12 2 மீதி 1 6 2 12 அப்படியே வரும். 5 2 10 0 சாரி 6 2 6. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? அப்போது 3 மணி நேரத்துக்கு அதனுடைய எண்ணிக்கை என்னது 10,626. அந்த கவுண்ட் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? 10,626. ஸ்டார்டிங்கில் 10,000 இருந்துச்சு. அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை மொத்தம் போடும்போது நமக்கு என்ன வருது 10,626. இதுதான் வந்து ஆன்சர். அப்போ 3 மணி நேரத்துக்கு பிறகு பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை என்னது 10,626 அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை பர்சன்டேஜ் மெத்தடில் இவ்வளோ தான். அந்த குறையுது அப்படின்னா நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அதிகரிக்குது அப்படின்னா 105லேருந்து போட போகிறோம். ஸ்டார்டிங் வேல்யூ எப்பயுமே போடணும். அதுலேருந்து தான் அடுத்தடுத்து இது வந்து போகுது. ஓகேயா? அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது அடுத்த ஃபஸ்ட்டு 1 ஹவர், அடுத்த செகண்ட் 1 ஹவர், அடுத்த தேர்ட் 1 ஹவர். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ இருக்குது அடுத்த 1 இயரில் என்ன ஆகுது ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 70,000 இருந்தது. ஸோ இப்போ தற்போதைய மதிப்புனா 2 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 2020ல் வந்து 70,000 இருக்குது அப்படின்னா தற்போதைய மதிப்புனா 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னது 2022ல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 2020ல் எவ்வளோ இருக்குது 21ல் என்ன 22ல். அப்போ 22ல் தான் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்றதான் இங்கே கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2016 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை ஒரு மக்கள் தொகை எப்பயுமே ஆகுது 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2018ல் மக்கள் தொகை என்னவா இருந்திருக்குது 2,38,765ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2016 2020ல் என்னென்னு சொல்லிட்டு 2016க்கு தனியாக கண்டுபிடிக்கணும், 2020க்கு வந்து தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதையுமே நான் பர்சன்டேஜ் மெத்தட்லேயே போடுறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? பர்சன்டேஜ் மெத்தடில் கூட்டு வட்டிலையும் போடலாம். கூட்டு வட்டியில் போடுறதுனால நீங்கள் வந்து போடலாம். ஸோ இப்போ எனக்கு 2018ல் தெரியும். ஆனால் 2016ல் வந்து எனக்கு எவ்வளோ மக்கள் தொகைன்னு தெரியாது. ஓகேங்களா? 2018ல் கொடுத்துருக்காங்க. அப்போ 16ல் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 2016ல் மக்கள் தொகையை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது
எனக்கு 2016 எனக்கு என்னன்னு தெரியாது ஓகேங்களா. அதிலிருந்து எனக்கு 2018 வந்து தெரியும் ஓகேங்களா. அப்போ 2 வருஷம் போட்டோம்னா நான் 2018க்கு ஈக்குவேட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ 2016 எனக்கு என்னன்னு தெரியாது. 17 எனக்கு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கடுத்து 18லயும் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே 6% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணோம் 106/100 106/100. ஏன்னா 16ல தான் எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால அது எக்ஸ்ன்னு எடுத்துனேன். 17 இவ்வளோ ஆகுது, 18ல இவ்வளோ ஆகுது. 18ல தான் எனக்கு என்னன்னு குடுத்துருக்காங்க 2,38,775 ஓகேங்களா. இது மொத்தத்தையும் இது பண்ணா இதுதான் ஈக்குவல். ஸோ அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை அடிச்சிடலாமா 2 10 3 2 6 50 53 50ன்னு வரும். அப்போ எக்ஸ் வேணும்னா இது அப்படியே என்ன ஆகும், இந்த 50லாம் மேலே போயிடும். அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2016ல் அந்த மக்கள் தொகை தான் நமக்கு என்னது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த 2016ல் மக்கள் தொகையோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ 212 500 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ 2020ல் என்ன மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ 2020லனா எனக்கு 18ல் எனக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு கரெக்டாக. இப்போ 18லேருந்து 19 20 நான் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா. இப்போ 2018ல் எனக்கு எவ்வளோ 212 500ன்னு இருக்குது. இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் 6% வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட போகிறேன். எவ்வளோ 106/100 106/100 எத்தனை டைம் போடணும் 2 டைம் போடணும். ஏன்னா 18 இது 19 20 கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போ இதை மொத்தத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இதோடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 268276 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை 2016ல் நான் வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017ல் 1 18ல் 1 2 வாட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அவங்க 18ல் தான் அவங்க வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ஈக்குவேட் பண்ணி நான் 2016ல் என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது 2020ல் கேட்குறாங்க. எனக்கு 2018ல் வேல்யூ தெரியல. அதிலிருந்து தானே 19 ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 20ல் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இது மொத்தத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2020ல் மக்கள் தொகை வந்து எவ்வளோ வேல்யூ அப்படின்றது வந்து கிடச்சிரும். இதுவே நீங்கள் வந்து கூட்டு வட்டி மெத்தடில் ஃபார்முலாவில் போனோம்னா மக்கள் தொகையுடைய ஃபார்முலா எப்பயுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். அந்த 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே இப்படி போனோம்னா ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்குற வேல்யூ வந்து ஏன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். இன்ட்டு பி தான் நமக்கு வந்து கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2018ல் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு பி போட போகிறோம். 1 + r வேல்யூ என்னது 6/100 ஹோல் பவர் n ஓகேங்களா. என்னோட வேல்யூ என்னது 2ன்னு போடணும். ஏன்னா நமக்கு வந்து 18ல் தானே கேட்டிருக்காங்க, 16ல் கேட்டிருக்காங்க. அப்போ 16லேருந்து 18 வரணும்னா நமக்கு என்ன வரணும் 2 வருஷம் டிஃப்ரெண்ட் வரும். அதனால 2ன்னு போடுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா அதே தான் 3 2 6 52 அப்போது 50 1 50 53 வருமா. பி இன்ட்டு 53/50 ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே 23 8 7 6 5ன்னு வரும். அதை அப்படியே எழுதுங்க. இது என்ன பண்ணலாம் பி இன்ட்டு 53/50 இன்ட்டு 53/50ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ பி மட்டும் வேணும்னா இந்த 50லாம் மேலே போயிடும், 53லாம் கீழே வந்துடும். அப்போ பி வேணும்னா 50 × 50 டிவைடட் பை 53 × 53. ஸோ சேமாக வந்துருச்சுங்களா. ஸோ பர்சன்டேஜ் மெத்தடில் போட்ட இதே ஸ்டெப்பு உங்களுக்கு இங்கேயும் வந்துருச்சு. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி 2020க்கும் அதே ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த மக்கள் தொகை ப்ராப்ளம் இந்த மாதிரி பாக்டீரியா ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் பர்சன்டேஜ் மெத்தட் வந்து போயிடலாம். அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஒரே ஸ்டெப்பில் டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். வெறும் அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 13 ஆண்டு வட்டி, அதாவது வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3375 ரூபாயானது 4076ஆக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்னால் எண் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாமா என்ன கேட்டாங்கனாலே. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அரையாண்டு பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓராண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறது வந்து போட்டோம். இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறது வந்து போடுறோம். ஸோ ஓகேவா. இப்போ எழுதிடலாமா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் ஏவுடைய ஃபார்முலா என்ன நமக்கு பி இன்ட்டு 1 + r/, அரையாண்டுனா நான் சொன்னேன் 1/2 அப்போ 200 வரணும், மேலேயும் 2n வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ எது பியோட வேல்யூ எதுன்னு நம்ம எழுதிடலாம். ஏவோட வேல்யூ எப்பயுமே நமக்கு என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கிறதா இருக்கும். ஏன்னா மாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாறும்ன்றதுக்கு முன்னாடி தான் இருக்கிறது தான் ஏவோட வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பியோட வேல்யூ நமக்கு 3375ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 1/3. இதை அப்படியே பின்னமாக மாற்றுங்க. இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுங்கள். 13 × 3 39 + 1 40 40/3ன்னு கொடுத்துருக்காங்க ஆரோட வேல்யூ ஓகேவா. இப்போ எல்லா வேல்யூ தெரிஞ்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ ஏவோட வேல்யூ 4096, பியோட வேல்யூ 3375, 1 + ஆரோட வேல்யூ 40 / 3 இன்ட்டு இந்த 200 அப்படியே இருக்குமா ஹோல் பவர் 2n ஓகேவா. இதை அடிங்க.
ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 5 4 20. அப்போது இந்த 3375 இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு என்னோட வேல்யூ டேர்ம் தான் வேணும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 3375 இங்கே என்ன இருக்கும் 1 ப்ளஸ் மேலே எல்லாமே அடிச்சிட்டோம். அப்போ 1 டிவைடட் பை 3 15 தான் இருக்கும். ஹோல் பவர் 2n அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ 15 1 15 15 1 16 16 பை 15 இஸ் ஈக்குவல் டு 2n வந்துருச்சு. 4096 டிவைடட் பை 3375 இது எதுனா அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதை அடிக்க முடியுமான்னு பார்த்தா நமக்கு வந்து இது அடிக்க முடியாது. ஏன்னா இங்கே 5ல் முடியுது, இங்கே 6ல் முடியுது. 5ல் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு இல்லை 3ஆம் வாய்ப்பாடுலேயே தான் வரும். ஆனால் 6ஆம் வாய்ப்பாடுன்னும் போது 6ன்னும் போது கண்டிப்பாக இது வந்து 3ல் வந்து வகுப்பட வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக 5லேயும் வகுப்பட வாய்ப்பு இல்லை. அதனால் இது எதுவுமே வகுப்படாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே இருக்கிற இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரே தான் இங்கே வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ 15 கீழே இருக்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே 5ல் இருக்குது. ஸோ 5ஆம் வாய்ப்பை நம்ம ஈஸியாகவே பண்ணலாம்ல. ஸோ அதனால் இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ 15 225 வருங்களா? ஸோ 15 வந்து ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக வரலை. அப்போ நம்ம க்யூப் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 15 225 தெரியும். அப்போ 225லேருந்து இன்னொரு முறை நான் 15 பண்ணுறேன். ஏன்னா க்யூப் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ 5 5 25க்கு 5 மீதி 2 2 10 12க்கு 2 மீதி 1 5 2 10 1 11. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 2 2 5 7 3 3 கரெக்டாக 15 அப்போ க்யூப் பண்ணால் தான் எனக்கு 3375ன்னு வந்துச்சு. அப்போ கீழே கண்டிப்பாக 15 க்யூப் அப்படின்னா கண்டிப்பாக மேலே என்னவாக இருக்கும் நமக்கு 16 க்யூப் பண்ணால் தான் இதோடைய வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடிட்டு மேலேயும் இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே கீழே என்ன க்யூப் போகிறீங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. இஸ் ஈக்குவல் டு 16 பை 15 ஹோல் பவர் 2 பவர் n இருக்கா? ஸோ இதை எல்லாத்தையும் இந்த க்யூப் என்ன பண்ணலாம்? ஒரே காமன் க்யூபாக எழுதலாமா? 16 பை 15 ஹோல் க்யூப்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 16 பை 15 ஹோல் பவர் 2n. ஸோ நம்ம பேசஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பவர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ 2n இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன 3ன்னு கிடைக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ இதை அடிச்சுன்னா நமக்கு 1.5 இயர்ஸ். ஓகேங்களா? 1.5 இயர்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ இப்படியும் கொடுக்கலாம், அப்படின்னா இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? 1.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வர வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த இங்கே இருக்கிற நம்பரில் எதோடைய வேல்யூ நமக்கு 15 225 தெரியும். 16 256ன்றது தெரியும். அப்போ இன்னும் ஒரு முறை அவரோட வேல்யூ போட்டுனா ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ நீங்கள் வந்து 20 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே இந்த வேல்யூ வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இது வந்து அரையாண்டுன்றதுனால நம்ம 200 வச்சு இப்போ இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.